ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் அன்பர்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் குணம் நிரம்பிய செவ்வாயின் ஆண்டாகத்தான் நகர்ந்தது. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எண்கணித பிரகாரம் 1/1 சூரியன். சூரியனுடைய ஆண்டாக சூரியனோடு கேடு கலந்த சனி பகவானும் பயணிப்பதனால இருவரும் சேர்ந்த ஆண்டாக அந்த இருவரும் பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் இணைந்த ஆண்டாக அமைகின்றது. இந்த ஆண்டை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டினுடைய தொடக்கம் ஒரு அற்புதமாகத்தான் அமைகிறது. கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்து திரும்பவும் அவர் பாத்தீங்கன்னா சகாய சனியாக 11ஆம் இடம் நகர்ந்தார். அதாவது வக்ரமானது, வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அந்த வகையில் பார்க்கும்போது இப்ப சகாய சனி 2026ஆம் ஆண்டுல 3 பயிற்சி. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் அதே நிலைதான் நீடிக்கின்றது. குரு பயிற்சி மத்தியமத்திலையும் இந்த ஆண்டினுடைய இறுதியில ராகுகேது பயிற்சியும் சந்திக்க போயிடும். அந்த மூன்றையும் கலந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடக்கம். அந்த தொடக்கம் நல்ல முறையில் அமைந்து விட்டால், ஆரம்பமே அற்புதமாக அமைந்து விட்டால் வெற்றி தானே. கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு அமைகிறது. அந்த வகையில பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அதே நேரம் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய், புதன், அதே கடத்திரகாரகன் சுக்கிரனும் சனி மற்றும் குருவின் பார்வை அற்புதமான ஒரு யோக பலம் தான். சுப விரயமா அல்லது அசுப விரயமா என்பதை எப்படி முடிவு பண்றது? நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்களேன். அதாவது ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லுவாங்க. அந்த 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி மற்றும் குருவினுடைய பார்வையே இருக்கு. அப்படிப்பட்ட அமையுமானால் அந்த அமைனா அது சுப விரயமா அல்லது அசுப விரயமா என்பதை தசாபுத்தி முடிவையே செய்யும். அதே நேரம் தசாபுத்தி மட்டுமே அல்லங்க, இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடும் நல்ல முறையில் நம்மை நகர்த்தி தந்துவிடும். கவலையே பட வேண்டாம். திருமண முயற்சிகள் கைகூடும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கூட தடைபட்டு போன திருமணங்கள் பிரச்சனை நீங்கி நல்ல முறையில ஒரு திருமண சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வீட்டுல ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதே நேரம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே போதுங்க. வழக்குகளில வெற்றி. ராசிக்கு 3, 12ஆம் அதிபதி குரு, 4, 11ஆம் அதிபதியான செவ்வாயை சப்தமாக பார்ப்பதனால குருமங்கல யோகம் கிடைக்கிறது. ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அற்புதமான விஷயம். ஒரு மனிதனுக்கு இந்த யோகம் கிடைக்காதா என்று காத்திருப்பார்கள். மகர ராசி அன்பர்களே, கவலையே பட வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தாலும் இந்த குரு மங்கள யோகம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை, நிம்மதியான ஒரு தருணத்தை, கலங்கிய உங்களுக்கு கண்ணீரை துடைக்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே அமைந்து விடுகின்றது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சுப பலங்கள் கைகூடும். புதிய நிலம் வாங்கும் யோகம். தவறான நட்பு இருந்தால் அந்த நட்பு விலகுவதற்கான அற்புதம். இதயத்துல ஒரு முள்ளு மாதிரி இருந்த ஒரு பிரச்சனை விலகுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையா அமையும். அதே ராசிக்கு 6, 9ஆம் அதிபதி புதனும் அஷ்டமாதிபதி சூரியனும் ஒரு அற்புதமான யோகம், புதாதித்ய யோகம். இதுவரை இந்த யோகத்தை இதுவரை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் அல்லவா? இந்த புத ஆதித்ய யோகம் தாங்க வாழ்க்கையில் வேணும். புரிபடாத வாழ்வுக்கு ஒரு புரிய வைத்த ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு தான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குருமங்கள யோகமும் புத ஆதித்ய யோகத்தையோட அற்புதமான ஒரு யோகம் தாங்க இந்த ஆண்டுல கிடைப்பெற போகிறீர்கள். அதுதான் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகத்தை மகர ராசிக்காரர்கள் பெறுவது என்பதெல்லாம் கண்ணீரை துடைப்பது போலதான், நிம்மதியை தரவு போலதான், மன சஞ்சலம் நீங்குவதை போலதான், வாங்கிய கடனை அடைப்பதை போல. என்ன இத்தனையும் சொல்றீங்க சாமினே? ஆமாங்க. காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு கண்ணுக்கு தெரியாத சில சாபங்கள் இருக்கலாம். சில சாபங்கள் நம் வாழ்வையே புரட்டி போட்டுவிடும். நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை தரும். உதாரணமா பாத்தீங்கன்னா நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் அமைந்தாலும் நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதி என்பதைத்தான் தேடி தேடி கலைத்து போவோம். அந்த நிம்மதியை தருகிற ஒரு அற்புதமான யோகம் தாங்க இந்த சிவராஜ யோகம் என்று கவலையே படாதீர்கள். சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டுக்கும் தீர்வு தருகின்ற ஒரு யோகமாகத்தான் இந்த சிவர யோகம். இனி தொட்டது தொடங்கும். இனி வெற்றியை நோக்கி நகர்ப்பீர்கள். மதுமேல் பூனையாக வடமா இடமா என்ற குழம்பிய நிலை மாறி தொழில வாழ்க்கையிலும் உன்னத நிலை அடைவீர்கள். பகைவரும் பதுங்கி போவார்.
என்று சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த சிவராஜ் யோகம் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இப்ப நல்ல கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தாலும் கூட நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமா நிதானமாக எடுத்து வைங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு சூரியன் அதாவது சம்பந்தம், இந்த ரெண்டு பேருடைய சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த இரண்டு பேருடைய சம்பந்தம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை மகர ராசிக்கு ஏற்படுத்தும். அதே இந்த குரு சூரியன் சம்பந்தத்தால ஏற்பட்டதல்லவா இந்த சிவராஜ யோகம். சொன்னேன் அல்லவா, கவலைப்படாதீர்கள். எத்தனை துன்பங்களும் துயரங்கள் இருந்தாலும் மாறுகின்ற நல்ல வாய்ப்பை தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசியாதிபதி சனி 10ஆம் பார்வையினால அஷ்டமாதிபதி சூரியனை பார்க்கின்றார். இது கொஞ்சம் குறைவு அசுபத்தை தரலாம், இருந்தாலும் கூட அதை கடத்திரகாரகன் சுக்கிரன் நீக்கி விடுவார். பயப்பட வேண்டாம். மனதை மட்டும் தெளிவாக நம்பிக்கையாக வைத்து விடுங்கள். எது எப்படி இருந்தாலும் கூட நவ கிரகங்களில் 2 கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக பலனை தர இருப்பதனால 2026ஆம் ஆண்டு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. குடும்ப உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படுத்தும். சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது கவனமாக இருந்து விட்டாலே போதும். அவசரப்பட்டு யாருக்கும் உதவி செய்வதோ அறிமுகம் இல்லாத மனிதனோட அந்யோன்யம் பாராட்டுவதே வேண்டாம். குறிப்பா கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இதை நான் சொல்லிதான் தீரல. கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம். உறவை இழந்து விட்டால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உறவினால் சில பாதிப்புகளையும் சில சங்கடங்களையும் சந்திக்கின்ற ஆண்டுதான் இந்த 2026ஆம் ஆண்டு. அந்த உறவை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல சனி பகவான் என்னை பொறுத்தவரை மகர ராசியை தூக்கி நிறுத்துவது சனி பகவான். துன்பமும் துயரம் தொடங்கும் பொழுது காத்திருப்பதும் சனி பகவான் தான். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் தீபம் பெற்று வழிபடுவது அற்புதமான ஒரு யோக பலனை தரும் மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 91% நற்பலனை பெறுவீர்கள். அதாவது ஒரு நெருப்பு இருக்குங்க, அதை தொட்டா சுடுன்னு சொல்றோம். இல்லை, நான் தொட்டு பார்ப்பேன் என்பது மன ரீதியா உடல் ரீதியா சில பாதிப்புகளை தடை செய்யும். நாம தான் அனுபவம் பெறணும் இல்லைங்க, யாரோ பெற்ற அனுபவம் நமக்கு கை கொடுக்கும் அல்லவா. அந்த வகையில பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாதசனியாக இருந்தாலும் கூட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு 2026ஆம் ஆண்டு. மன ரீதியா உடல் ரீதியா சில பாதிப்புகளை சந்தித்தாலும் கூட உறவு ரீதியா சில இழப்புகளை நீங்கள் சந்தித்தாலும் கூட என்னமோ உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது அமையும்.